நான் தப்பு பண்ணிருக்கேனேக்கா. எப்படிக்கா அதை நினைச்சு என்னால அழாம இருக்க முடியும்? ஏங்கா, உன் குழந்தை எங்க? நான் பார்க்கவே இல்லையே. பக்கத்து வீட்டு காமாட்சி பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். சரி, ஏன் புருஷன் எங்க? ஏன் அவர் என்ன பார்க்க வரல? இவளுக்கு விமலை பத்தி சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன். அவளாவே கேட்டுட்டா. இப்ப என்ன பண்றது? அக்கா, என் புருஷன் எங்கன்னு சொல்லுக்கா. ஏன்க்கா இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? அக்கா சொல்லுக்கா, என் புருஷன் எங்க? சொல்றேன். புவனேஸ்வரி ஆவியும் உடம்புல இருந்தப்போ ஜெனிஃபர் ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க. நம்ம குடும்பத்தை பிரிக்க நினைச்ச அந்த புவனேஸ்வரி ஜெனிஃபர் மேலையும் விமல் மேலையும் அபாண்டமா பழி சொன்னதுனால அந்த வருத்தம் தாங்க முடியாம ஜெனிஃபர் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட விமல் ஓ மேல கோவப்பட்டு நம்ம வீட்டு பக்கமே வரதில்ல. இது வரைக்கும் எங்க இருக்காருன்னு தெரியல. ஐயோ அக்கா, நான் எவ்வளவு பெரிய பாவி ஆயிட்டேன். புருஷனை இழந்து, மாமாவை இழந்து, என் குழந்தைய பிரிஞ்சு என் குடும்பத்துக்கு நானே துரோகம் பண்ணிட்டேனே. மல்லிகா, என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டேனே. இது எதுவுமே நீயா பண்ணல. நீ ஏன் தங்கச்சி அந்த மாதிரி நீ பண்ணுவியா சொல்லு? அக்கா, எப்படியாவது என் புருஷனையும் மாமாவையும் கண்டுபிடிக்கணும்க்கா. இங்க பாரு, இன்ஸ்பெக்டர் கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லியிருக்கேன். எல்லாரும் சீக்கிரமா வந்துருவாங்க. நீ என்ன நம்பு, தைரியமா இரு. அக்கா, நான் சொல்றேன்ல, அந்த காளிகாம்பா அருளால நம்ம இழந்த எல்லாமே கூடிய சீக்கிரம் நமக்கு திரும்ப கிடைக்கும். நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்து பழையபடி நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். நீ தைரியமா இரு. நீ சாப்பிடுமா, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. போயிட்டு வரோம். வரோமா, பலாது என்ன, தைரியமா இரு. Oh my God! Oh my God! என்னது இது? 500 பவுன் நகை எதுவுமே இல்லையே. யார் எடுத்திருப்பா? அம்மாவோட ப்ராப்பர்ட்டிக்கு ஏன் இப்படி அநியாயம் நடக்குது? எனக்கு ஒரு பக்கம் அழுகையும் ஒரு பக்கம் ஆத்திரமும் வருது. ச்சே! சர்வேலன்ஸ் கேமரா இருக்கு. நம்ம செல்ல உள்ள ரெக்கார்டர் எடுத்து பார்த்தா யார் எடுத்தாங்கன்னு தெரிஞ்சிரும்.
ஐயோ போச்சு போச்சு. எனக்குன்னு மம்மி வச்சிருந்த 10 கோடியும் போச்சு. இப்போ எனக்குன்னு வச்சிருந்த நகையும் போச்சு. இதை யார் எடுத்திருப்பா? ஐயோ ச்சே. நகையை எடுத்தது கண்டிப்பா அந்த கோகிலாவா தான் இருக்கும். முகம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சாமர்த்தியமா முகத்தை மறைச்சு வச்சிருக்கா. கூலிங் கிளாஸ் போட்டு வந்திருக்கா. கோகிலா, இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது. உங்ககிட்ட எப்படி நகையை வாங்குறேன்னு பாரு. வரண்டி, விடமாட்டேன். வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். வாங்க தாமரை. என்ன தாமரை, சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க? அம்மா குழந்தைய தூக்கிட்டு வரலையா? தனியா வந்திருக்கீங்க? குழந்தைய வீட்ல அத்தை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் மட்டும் கிளம்பி வந்தேன். சரி வாங்க உள்ள போலாம். இல்ல ஜெனிஃபர், நீங்க எங்கேயோ வெளியே கிளம்புற மாதிரி இருக்கு. நான் இங்கே பேசிட்டு போயிடுறேன். மல்லிகா வாழ்க்கையில ஏன் இப்படி புயல் வீசுது? மல்லிகாவை பத்தி சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். மத்ததெல்லாம் பேப்பர்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அது விஷயமா பேசிட்டு போலான்னு தான் விமலை தேடி வந்திருக்கேன். ஒரு நிமிஷம். விமல், இது வரஞ்சனி. வாங்க தாமரை. மல்லிகாவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவளை பத்தி என்கிட்ட பேச என்ன இருக்கு? என்ன விமல் இப்படி சொன்னா எப்படி? மல்லிகா விஷயத்துல ஏதோ கோவத்துல ஒதுங்கி இருக்கீங்கன்னு நானும் பேசாம இருந்துட்டேன். இப்ப மல்லிகாவை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறீங்களே? ஏங்க, அவளை நான் தலைமொழிக்கு ரொம்ப நாள் ஆச்சுங்க. எப்படி விமல் உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? உங்க மேல மல்லிகா எவ்வளவு உயிரிய வச்சிருந்தா. நீங்க வேலை இல்லாம இருந்தப்போ கஷ்டப்பட்டு உங்களோட குடும்பம் நடத்தினாலே தவிர உங்களை விட்டு பிரிஞ்சு வாழவே இல்லையே. அப்படிப்பட்ட மல்லிகா உடம்புல புவனேஸ்வரி ஆவியா புகுந்து ஆட்டி படைச்சா. அவ உங்களை மரியாதை இல்லாம பேசினது, உங்க மேல பாசம் இல்லாம இருந்தது, ஏன் ஜெனிஃபரையும் உங்களையும் சந்தேகப்பட்டது எல்லாமே மல்லிகா சுயநினைவோடவா செஞ்சா? புவனேஸ்வரி ஆவி அவ உடம்புல இருந்ததுனால தானே அப்படி செஞ்சா. அதனால மல்லிகா மேல கோவப்படுறதுல அர்த்தமே இல்ல விமல். ஒரு வழியா புவனேஸ்வரி ஆவி மல்லிகா விட்டு ஒழிஞ்சிருச்சு. இதை தாங்க நான் அன்னைக்கே சொன்னேன். ஆனா நீங்க அப்ப யாருமே நம்பல. நீங்களும் ஒரேடியா என் தங்கச்சி மேல பேய் பிசாசு ஒண்ணும் இல்லைன்னு சாதிச்சு காட்டினீங்க. இப்போ அவ மேல இருந்தது புவனேஸ்வரி பேய் அவளை விட்டு விலகிடுச்சுன்னு சொல்றீங்க. பேய் விலகின அடுத்த நிமிஷமே கொலை முயற்சி செஞ்சு கொலைகாரியை வந்து நிக்கிறா. அத சொல்றதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்கீங்க. அததான் நான் பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சிருந்தமா என்ன எதுன்னு மல்லிகாவை ஓடி வந்து பார்க்க தோணல? நான் ஏன் வந்து பார்க்கணும்? அவ என் பொண்டாட்டியில முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அவளை எதுக்காக நான் வந்து பார்க்கணும்னு கேட்கிறேன். விமல், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? நீங்க சும்மா இருங்க ஜெனிஃபர். நான் பட்ட அவமானம் எனக்கு தாங்க தெரியும். அவ செஞ்ச காரியத்தினாலதான் நீங்க விஷம் சாப்பிட்ற அளவுக்கு போனீங்க. ஏதோ கடவுள் அருளால பொழைச்சு வந்தீங்க. இதெல்லாம் மல்லிகாவில தானே ஆச்சு. சரி விமல், குடும்பம்னா பிரச்சனைங்க இருக்குதான் செய்யும். பிரச்சனையை பார்த்து ஓடி ஒளியறது ஆம்பளைங்களுக்கு அழகு இல்ல. உங்க கோவத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு என் கூட வாங்க. நீங்க வந்து மல்லிகாவை பார்த்தா அவளுக்கு ஒரு தெம்பு கிடைக்கும். உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிறது ஞாபகம் இருக்கா? பிடிவாதம் பிடிக்காம கிளம்பி வாங்க. இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் இனிமே மல்லிகா முகத்தை பார்க்க போறதும் இல்ல, அவ கூட சேர்ந்து வாழ போறதும் இல்ல. இதுதாங்க என்னோட உறுதியான முடிவு. நீங்க கிளம்பலாம். என்ன விமல் இப்படி பேசுறீங்க? நீங்க கிளம்பி தாமரை கூட போங்க. அவங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும். யார் வேதனைப்பட்டா எனக்கு என்னங்க? அதுக்காக நானும் சேர்ந்து வேதனைப்படணுமா? மல்லிகாக்கு முதல்ல பேய் பிடிச்சி சுத்திக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தா, இப்போ கொலை முயற்சிக்காக ஜெயில இருக்கா.
தாமரை அவங்க புருஷனை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அதுக்கு தான் என்ன தேடி வந்திருக்காங்க. உங்க நினைப்பு அந்த மாதிரி இருந்தா நான் உங்களை வற்புறுத்த விரும்பல விமல். உங்களுக்கு எப்போ மல்லிகாவை பார்க்கணும்னு தோணுதோ அப்ப வாங்க. மல்லிகா உடம்புல புவனேஸ்வரி இருந்தப்போ அவ என்ன செஞ்சாங்கறது அவளுக்கே தெரியாது. புவனேஸ்வரி அவளை விட்டு விலகின உடனே அவ கேட்ட முத கேள்வி என் புருஷன் எங்கன்னு தான். அவ மேல மட்டும் கொலைப்பழி விழாம இருந்திருந்தா இப்ப நான் உங்களை தேடி வந்திருக்க மாட்டேன், அவ தான் உங்களை தேடி வந்திருப்பா. இப்ப நான் என்ன சொன்னாலும் அதை கேட்கிற மனநிலைமையில நீங்க இல்ல. நான் வரேன் ஜெனிஃபர். தாமரை, என்ன விமல் நீங்க? தாமரை இவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி நீங்க இப்படி பிடிவாதமா இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க நல்லா இருக்கணும்னு தாமரை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சாங்கன்னு நீங்க எவ்வளவு தூரம் பெருமையா சொல்லிருப்பீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களை தேடி வந்து கூப்பிடுறாங்க, வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே. எனக்கு இது கொஞ்சம் கூட சரின்னு படல. இங்க பாருங்க, இப்ப நான் உங்க வீட்ல தங்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு சிரமமா இருக்கா? நீங்க என்ன பார்த்து இப்படி கேக்குறீங்களே, இதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. தாமரைக்கா விமலை பார்த்து ஏதாவது சொல்லிருப்பாங்களா? சொல்லிருந்தா அவர் என்ன வந்து பார்த்திருப்பாரு. இன்னும் வரலையே. விஷயம் கேள்விப்பட்டு உடனே துடிச்சு போயிருப்பாரு. ஓடி வந்து பார்த்து ஆறுதலா 4 வார்த்தை பேசுவாருன்னு பார்த்தா இன்னும் வரலையே. மேடம், 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 கொஞ்சம் பாருங்க மேடம். ஏய், என்ன? இல்ல, என் வீட்டுக்காரர் விமல்னு யாராவது வந்தாங்களா மேடம்? அப்படிலாம் யாரும் வரல. வந்தா கண்டிப்பா சொல்லுவாங்க. இல்ல மேடம், இந்நேரத்துக்கு என் வீட்டுக்காருக்கு தகவல் சொல்லிருப்பாங்க. அவர் உடனே என்ன பார்க்க வருவாரு. அவர் எந்த நேரத்திலயும் வருவாருன்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன் மேடம். அவர் வந்தாருன்னா? சரி சரி, வந்தாருன்னா சொல்றேன். மேடம், உங்க டியூட்டி எப்ப மேடம் முடியும்? உங்க டியூட்டி முடியுதுன்னா அடுத்த டியூட்டிக்கு வரப்போறவங்க கிட்டயும் சொல்லுங்க மேடம். விமல்னு யாராவது வந்தா அது என் புருஷன் தான். சொல்றேன்னு சொன்னல, கொஞ்ச நேரம் கம்முன்னு இருக்க மாட்டியா நீ? விட்டா இவன் நம்மள வேலைக்காரி ஆக்கிடுவா போல இருக்கு. மேடம், மேடம், பைக் சத்தம் கேக்குது. என் புருஷன் விமல் தான் வந்திருப்பாரு. அவர் என்னதான் பார்க்க வந்திருக்காரு. கொஞ்சம் பாருங்க மேடம், ப்ளீஸ் மேடம். ஏய், அவளை என்னன்னு கேளு. சும்மா நை நைன்னு பேசிட்டு இருக்கா. ஏய், சும்மா இருக்க மாட்டேன். நாங்க என்ன நீ வச்ச வேலைக்காரியா? என்னமோ உலகத்துல இல்லாத புருஷன் அவன் புருஷன். ரொம்ப தான் அலட்டிக்கிற. ரோட்ல பல பேர் வருவாங்க போவாங்க. பைக் சத்தம் கேட்டா உன் புருஷன் வந்துட்டான்னு அர்த்தமா? நீ ஒரு கைதி, அதை ஞாபகம் வச்சுக்கோ. போடி, உள்ள போய் உட்காரு போ. வணக்கம் மேடம். யாருங்க நீங்க? உங்க பேர் என்ன? என் பேர் சந்திரசேகர். இன்ஸ்பெக்டர் பார்க்கணும். 1 மணி நேரம் கழிச்சு இன்ஸ்பெக்டர் வருவாரு, அப்புறம் வந்து பாருங்க. சரிங்க மேடம். இவராமா? போய் உட்காரு போ. விமல், ஏன் விமல் என்ன பார்க்க வரல? எப்படி மனசு வரும்?
உங்க கோபத்திலயும் நியாயம் இருக்கு. என்னால கொஞ்ச நஞ்சு கஷ்டமா நம்ம குடும்பத்துல எல்லாரும் அனுபவிச்சிருக்கீங்க. அக்காக்கு எவ்வளவு சிரமம், அத்தைக்கு எவ்வளவு கஷ்டம், உங்களுக்கு பாரிக்கு என்னால எல்லாருக்கும் தொல்லை தானே. என் உடம்புக்குள்ள போந்திருந்த அந்த பாவி புவனேஸ்வரி ஆவியாலதான் நான் அப்படியெல்லாம் நடந்துகிட்டேன். உங்களை கூட போடா வாடான்னு பேசியிருக்கேன். என்னால நீங்க வீட்டுக்குள்ளயும் வெளியிலயும் ரொம்ப அவமானப்பட்டிருக்கீங்க. அதனால்தான் நீங்க என்ன பார்க்க கூட வரல. என்ன மன்னிச்சிருங்க விமல். என் புருஷன் உங்களை விட்டா இந்த உலகத்துல பெரிய உறவு ஏது? நீங்களே என்ன பார்க்க வரலனா என்னால தாங்கிக்க முடியுமா விமல்? எங்க இருக்கீங்க? நான் நினைக்கிறது உங்களை பாதிக்கலையா? உடனே வந்து பாருங்க விமல். அடடடடடா, ஐயோ என் கண்ணே பற்ற போல இருக்கு. கோகிலவா இது? அடடடடடா, என்ன அழகு, என்ன அழகு. இத தாண்டி நான் விரும்புறேன். இந்த கோலத்துல பாக்கணும்னு தான் நான் இவ்ளோ நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். என்னதான் இருந்தாலும் அந்த புவனேஸ்வரி மேடம் தான் இந்த புண்ணியத்தை எனக்கு கொடுத்திருக்கா. 10 கோடி பணத்தை புதைச்சு வச்சவ நகையும் புதைச்சு வச்சிருப்பாங்கிற நம்பிக்கையோட தான் அங்க போனேன். என் நம்பிக்கை வீண் போகல. மொத்த நகையும் கண்ணுல பட்டுச்சு. அப்படியே அள்ளி எடுத்துட்டு வந்துட்டேன். இனிமே இந்த நகை எல்லாம் உனக்கு தான் சொந்தம். கோகிலா, நீ ரொம்ப கொடுத்து வச்சுவடி. போதும் போதும், என் ஆயுளுக்கு இது போதும். கோகிலா